ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா உளுந்தங்கஞ்சி எப்படி செய்யலான்னு தான் பார்க்க போகிறோம். அதுக்கு ஃபஸ்ட்டு நான் ஒரு பாத்திரத்தில் தண்ணி எடுத்து வச்சுருக்கேன், ஒரு டம்ளரு. உளுந்து வந்து 1 ஹவருக்கு முன்னாடியே நான் ஊற வச்சுட்டேன். இந்த அளவுக்கு ஊறினா போதும். அதை வந்து நம்ம மிக்ஸி ஜாரில் போட்டு அரைக்கணும். இதை வந்து நான் மிக்ஸி ஜாருக்கு நான் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா இதுக்கு தேவையான அளவுக்கு 2 ஏலக்காய் இருந்தால் போதும். ஏன்னா ஏலக்காய் வந்து அதிகமாக போட்டாலும் ஏலக்காய் ஸ்மெல் வரும். அதுக்காக 2 ஏலக்காய் இருந்தால் மட்டும் போதும். அதுக்கப்புறம் தேங்காய் துருவி வச்சுருக்கேன். ஏலக்காயும் இடித்து வச்சாச்சு. அதுக்கப்புறம் பார்த்தோம்னா மிக்ஸி ஜாரில் அரைச்சாச்சு ஒரு வழியாக. இந்த அளவுக்கு இருந்தால் போதும். பேஸ்ட் ஓரளவுக்கு பேஸ்ட் ஆகிடுச்சு. தண்ணி வந்து நல்லா கொதிக்கிற வரைக்கும் நான் எங்கள் வீட்டில் நடந்ததெல்லாம் சொல்கிறேன். எங்கள் வீட்டிலலாம் பார்த்தோம் அப்படின்னா மார்னிங்கே டீக்கு பதிலாக அம்மா வந்து எனக்கு மார்னிங்கே உளுந்தங்கஞ்சி தான் கொடுப்பாங்க. எனக்கு அப்புறம் பிடிக்கவே பிடிக்காது, ஏன்டா அதை சாப்பிட்ணும் அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் இது குடித்து பார்த்தோன்னே தான் எனக்கு ஒரு நல்ல ரிசல்ட்டு, வெயிட் கெயின் ஆச்சு. ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. ஏன் இதை குடிக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது தான் எங்கள் பாட்டியும் அம்மாவும் சொன்னாங்க, உளுந்தங்கஞ்சி சாப்பிட்டா அப்படின்னா எலும்புக்கு ரொம்ப ஸ்ட்ரென்த்தாக இருக்கும். அண்ட் தென் பார்த்தோம் அப்படின்னா இன்னொன்று நல்ல வெயிட் கெயின் ஆகும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. கெட்டியாகவும் இல்லாமல் ஓரளவுக்கு மீடியம் பதத்தில் தான் நான் எடுத்திருக்கேன். பார்த்தாவே தெரியும். இந்த கன்சிஸ்டன்சிக்கு நம்ம அரைச்சா போதும். நம்ம வீட்டில் எத்தனை பேர்த்துக்கு நம்ம செய்கிறோமோ அத்தனை பேர்த்துக்கு ஏற்ற மாதிரி தான் நம்ம அதில் தண்ணி ஊற்றிக்கணும். நான் என் ஒருத்திக்கு அப்படிங்கிறதுக்காக மட்டும் நான் ஒரே ஒரு டம்ளர் மட்டும் எடுத்துக்கிட்டேன். ஓகேங்களா? ஏன்னா இதுவே நிறையா வரும். அதுக்காக தான் நான் ஒரு டம்ளர் மட்டும் ஊற்றிருக்கேன். ஏன்னா உளுந்து அப்படிங்கிறது நல்லா உப்பி நிறையா ஒரு கஞ்சி. அதுக்காக தான் பாருங்கள், தண்ணி இப்போ தான் பபிள்ஸ் விட ஆரம்பிக்குது. அதாவது கொதிக்கிற ஸ்டேஜ் இது. இப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, நம்ம அரைச்சி வச்சுருக்கிற பேஸ்ட்டை அதில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும். ஓகேங்களா? தண்ணியில் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும். இது வந்து பார்த்து கேர்ஃபுல்லாக தான் பண்ணணும். ஏன்னா தண்ணி கொதிச்சிட்ருக்கும்போது லோ ஃப்ளேமில் வச்சு தான் நம்ம ஊற்றணும். அப்படி இல்லைன்னா அடியில் வந்து தீ பிடிச்சிரும். எப்படின்னா கருகி போயிடும், ஓரளவுக்கு நல்லா இதாகிரும். அதுக்காக தான் பார்த்து தான் ஊற்றணும். சிம்மில் வச்சுட்டு தான் ஊற்றணும். நம்ம பாட்டுக்கு ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு ஊற்றலாம், என்ன ஆகிருப்போகுது அப்படின்ட்டுலாம் நம்ம ஊற்றக்கூடாது. ஓரளவுக்கு நம்ம இந்த அளவுக்கு ஊற்றிக்கணும். ஊற்றுனதுக்கப்புறம் இந்த மாதிரி கையை எடுக்காமல் கிண்டிகிட்டே இருக்கணுங்க. ஏன்னா உள்ளார ஒன்று கருகி போயிடும், அப்படி இல்லைன்னா கட்டியாக ஆயிரும். இது உளுந்து வந்து ரொம்ப கட்டி ஆயிரும். அதுக்காக தான் பாருங்கள், இந்த மாதிரி இப்போ பாருங்கள் தண்ணியாக தான் இருக்குது. பார்க்கும்போது தண்ணி மாதிரி இருக்கும். அப்படியே அது வேக அப்படியே கெட்டியாக இருக்கும். அதுக்காக தான் சொல்கிறேன். இந்த மாதிரி ஓரளவுக்கு நம்ம வேகும். அதுவே உளுந்து வந்து பச்சை வாசனை போகிற அளவுக்கு வேகும். இப்போ வந்து நான் தேவையான அளவுக்கு சுகர் எடுத்துக்கிறேன். என்கிட்ட ப்ரௌன் சுகர் ஸ்டாக் இல்லாதனால நான் வந்து ஒயிட் சுகர் எடுத்துக்கிறேன். 4 ஸ்பூன் ஒயிட் சுகர் நான் ஆட் பண்ணிக்கிறேன். உங்கள்கிட்ட ப்ரௌன் சுகர் இருந்தால் நீங்கள் தாராளமாக ஆட் பண்ணிக்கலாம். 4 ஸ்பூன் ஆட் பண்ணிவிட்டு அதையுமே நான் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். கைவிடாத அளவுக்கு பாருங்கள். ஓரளவுக்கு இப்போ நான் கிளறும் போதே எனக்கு தெரியுது நல்லா கெட்டியாயிடுச்சு அப்படின்ட்டு. பாருங்கள், ஓரளவுக்கு நல்லா அடியில் பாத்திரத்துலேருந்து உள்ளே விட்டு நல்லா கிளறணும். அப்போ தான் அடியும் பிடிக்காது, இன்னொன்று கட்டியாகாது. குடிக்கும்போது நல்லா சாஃப்டாக கூழ் மாதிரி இருக்கும். அதுக்காக தான், வேறு எதுவும் இல்லை. நல்லா கிளறி விடணும். அதே மாதிரி அடுப்பும் லோ ஃப்ளேமில் தான் இருக்கணும். ஹை ஃப்ளேமில் எக்காரணத்தை கூட நம்ம மாற்றிடவே கூடாது. ஏன்னா கண்டிப்பாக கருகுங்க. ஏன்னா நான் வந்து இதுக்கு முன்னாடி செய்யும்போது ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு ஊற்றிட்டேன், அப்போ கருகிருச்சு. ஓரளவுக்கு ஏன் இந்த மாதிரி கிளறணும்னா உளுந்து நல்லா வேகணும். பச்சை வாசனையாக இருந்தால் குழந்தைங்க கூட குடிக்க மாட்டாங்க, யாரும் குடிக்க மாட்டாங்க. ஸோ அதுக்காக தான் ஓரளவுக்கு நல்லா ஒரு 3 or 5 மினிட்ஸ்க்கு இந்த மாதிரி கிளறிட்டே இருந்தோம்னா பச்சை வாசனை நல்லா போயிடும். ஓகேங்களா? அதுக்காக தான், வேறு எதுக்காகவும் இல்லை. நல்லா கிளறணும். அடி பிடிக்காமல் நான் கிளற மாதிரியே கிளறுங்க. இதே மாதிரி சுற்றி நம்ம ரவுண்ட் ஷேப்பில் நம்ம கிளறிக்கிட்டே இருந்தோம் அப்படின்னா அந்த தண்ணி வந்து நல்லா திக்னஸ் ஆகிரும். அதுக்காக தான். அதுக்கப்புறம் நம்ம இடித்து வச்சுருக்கு இல்லையா 2 ஏலக்காய், அந்த ஏலக்காவை நம்ம வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஏலக்காய் பொடி இருந்தாலும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். என்கிட்ட பொடி இல்லாதனால நான் ஏலக்காய் வாங்கி வச்சுருந்தேன். ஏலக்காய் தான் நான் இடித்து போட்டிருக்கேன். பாருங்கள், பயங்கர திக்னஸ் ஆகுது. இப்போ நான் ஆஃப் பண்ணிட்டேன். ஏன் ஆஃப் பண்ணிட்டேன்னா ஆல்ரெடி உளுந்தங்கஞ்சி பயங்கர சூடு, அதனால தான். இப்போ அடுத்தது தேங்காய் துருவி வச்சுருக்கு இல்லையா, அது வந்து நம்ம ஆஃப் பண்ணிவிட்டு போட்டுக்கலாம். இல்லை தேங்காயும் வெந்துடும். அதுக்காக தான். ஏன்னா எப்பயுமே தேங்காய் அப்படிங்கிறது ஃபைனல் டச்சப்பாக தான் இருக்கணும். அதுக்காக தான், வேறு எதுவும் இல்லை. இப்போ ஓரளவுக்கு நம்மளுக்கு உளுந்தங்கஞ்சி ரெடி ஆகிருச்சு. பாருங்கள், இந்த திக்னஸ்க்கு வந்துடுச்சு. அப்படியே ஸ்மெல் அப்படியே எனக்கு நான் செய்ய ஸ்மெல் வருது. பயங்கரமாக ஸ்மெல் அடிக்குது. சூடாக குடிச்சிடக்கூடாது. சூடு ஆறுனதுக்கப்புறம் தான் குடிக்கணும். ஏன்னா இது பயங்கர சூடாக இருக்கும். நல்லா ஆற வச்சு தான் குடிக்கணும். தேங்காய் போட்டதுக்கப்புறம் இந்த மாதிரி நல்லா கிளறி விட்டோம்னா ஏலக்காயும் தேங்காயும் உளுந்தில் நல்லா மிக்ஸ் ஆகிரும். அதுக்காக தான் நம்ம இந்த அளவுக்கு கிளறோம்.
இப்போ எனக்கு தேவையான அளவுக்கு நான் கண்ணாடி டம்ளரில் நான் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிறேன். பாருங்கள், நான் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிட்டேன். இதில் தான் நான் இப்போ குடிக்க போகிறேன். எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இந்த ஸ்மெல்லே என்னை ரொம்ப கவர் பண்ணுது. பாருங்கள், நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இது வந்து மந்த்லி ஒன்ஸ் இல்லைங்க, வீக்லி ஒன்ஸ் கூட நம்ம இதை ட்ரை பண்ணலாம். ஏன்னா ரொம்ப ஈஸியான ரெசிபி தான். கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். கண்டிப்பாக வெயிட் கெயின் ஆகும். ஓகே, இப்போவே இந்த ஸ்மெல்லுக்கு அதுக்கு டெம்ட் ஆகுது எப்போ குடிப்போம் அப்படின்ட்டு. ஆனால் சூடாக இருக்கிறனால குடிக்க முடியாது, ஆற வச்சு தான் குடிக்கணும். ஓகே, நம்ம சேனல் பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணிக்கோங்க. ஓகே, பாய், see you, டாட்டா. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.